பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த கால வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க படுத்து கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திரம். நீங்க செல்ல பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை வேதத்தை படிச்சுட்டு இருக்கலாம், நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களோட கூட கடந்து வருது. தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதுங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டீர்கள், காலையில உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க வேத வசனத்துல. அப்போ கர்த்தாவே காலையில என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம், ஆயத்தமாகணும். அப்போ ஆயத்தமாயி ஆண்டு சமூகத்துல காத்திருந்து சத்தமா கேட்கணும். ஆண்டு சமூகத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். 2 நாளைக்கு முன்னே இல்லை நைட்டியோ என்ன பண்ணிவிடுவோம், எல்லா ட்ரெஸ்ஸு எது விட்டுட்டோமோ அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். அப்போ எடுத்து வச்சுட்டு பஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், எப்போ வரும் வேகமாக முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி போய் காத்திருக்குறோம். இல்லைன்னா ஓடி போயிடும், பஸ்ஸோ ட்ரெயினோ ஓடி போயிடும். நீ வந்து ஸ்தோத்திரம், நம்ம வந்து என்ன மினிஸ்டர் கிடையாது, நமக்காக காத்திருக்காது. அப்போ ஓடி போயிடும். அது குறித்த நேரத்தில் வந்து என்ன பண்ணிடும், அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஏரோப்ளேனோ போயிடும். அதுக்காக நம்ம போய் என்ன பண்ணுறோம், காத்திருக்கிறோம். அப்போது ஸ்தோத்திரம், அது சத்தம் போட்டுக்கிட்டு வரும். இது ட்ரெயின் வருது, நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. அப்போ சத்தம் கொடுக்கும் பஸ். அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட ஒரு ஆட்டோ வந்தாலோ இதனால ஒரு சத்தம் கொடுக்கும். அப்போ நமக்கு வந்துடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காத்திருக்கிறோம். இதில் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, என்ன பண்ணால் ஆயத்தமாகணும். 2வது என்ன பண்ணணும், ஸ்தோத்திர ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். 3வது சத்தமாக கூப்பிடணும். அப்போ ஆண்டுகிட்ட நம்ம விண்ணப்பத்தை நம்ம வைக்கும்போது ஆண்டவர் அதை கேட்குறாருங்க. அதை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நமக்கு கேட்குறாரு. கேட்டு அதுக்கான பதில் என்ன பண்ணுறாரு, தருகிறார். ஸ்தோத்திரம். நாங்களும் சில நேரத்தில் ஸ்தோத்திரம், ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. காலையில் எழுந்து சில நேரத்தில் எல்லாரோட பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் காலையில் போயிட்டு உட்காந்து நல்ல பல்ல வளைக்கிட்டு முகம் கழுவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், ஆயத்தமாக முன்னாடி என்ன பண்ணிவிடுவேன், செல்லில் டைம் வச்சுட்டு ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ போயிட்டு உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருந்து ஆண்டவர்கிட்ட சத்தமாக என் விண்ணப்பத்தை நான் வச்சிருக்கிறேன். எனக்கு அநேக பலவீனங்கள் நேரத்தில், உபத்திரவங்க நேரத்தில் நான் யாரையும் கூப்பிடல, ஏசப்பாவை நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுத்தாருங்க. ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுத்து இன்ன வரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி வருகிறார். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள் எனக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, சொந்த பந்தங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு எழும்பினாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன பண்ணேன், ஆயத்தமாய் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக போய் ஒரு 4 மணியோ இல்லை 3 மணியோ, என்னுடைய டைம் வந்து 3:30 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆயத்தமாக 4 மணி ஷார்ப்பாக உட்காருவேன். 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஆயத்தமாக என்ன பண்ணுங்க, போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே போய் எழுந்து உட்காந்து அப்படியே பெட்டிலே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடத்த விட்டுட்டு போங்க. அப்போ அந்த இடத்த விட்டுட்டு போகும்போது தான் உங்களுக்கு தூக்கம் வராது, ஒரு பலன் வரும். அந்த இடத்த விட்டுட்டு நம்ம போகும்போது, அந்த இடத்துல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன் ஜெபத்தை என்ன பண்ணுவார், அவர் கேட்பார், உனக்கு அற்புதத்தை செய்வார். அதுதாங்க இந்த ஜெபம், ஆயத்த ஜெபம். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணும், அவரை ஸ்தோத்திரம் காலையில் போயிட்டு என்ன பண்ணணும், ஆயத்தமாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். எதுக்கோ ஓடுறோம், பஸ்ஸில் ஓடுறோம், யாருன்னா கல்யாணம் ஆகணும் ஓடுறோம், மஞ்சள் தண்ணி ஆனால் ஓடுறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஓடுறோம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் முன்கூட்டியே ஆயத்தமாயிரும். ஆண்டு சமூகத்தில் போகும்போது உன் பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டு சமூகத்தில் ஆயத்தமாக காத்திருக்கணும். ஆண்டவரே, கெட்ட வார்த்தை பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன், திட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் எடுத்து போயிட்டுருங்க. அதுதான் ஆயத்தம். இதை எடுத்து போட்டுட்டு உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறேன், காத்திருக்கிறப்பா. அப்போ சத்தமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது உன் சத்தத்தை என்ன பண்ணாத, அடக்கி கொள்ளாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தமாக கூப்பிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஜீவனை விட்டார். அதுபோல் நாமளும் என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் சத்தமாக கூப்பிடுங்க. அதுக்காக வீடு வாடகை எடுத்துருக்கலாம், இல்லை சூழ்நிலை சரியாக இல்லாத நேரத்துலலாம் நீங்கள் சத்தமாக என்ன பண்ண தேவையில்ல, கூப்பிட தேவையில்ல. எந்த நேரமும் நம்ம சில இடத்துல தனிமையாக இருக்கலாம் நம்ம வீட்டில், அந்த நேரத்தில் சத்தமாக கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் முக்கியமாக ஆலயம் இருந்துச்சுன்னா ஆலயத்துக்கு போங்க. ஆலயம் எப்பயுமே திறந்துருக்கும், அங்கே போய் சத்தமாக கூப்பிடுங்க, ஆயத்தமாக காத்துருங்க.
ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார். அடுத்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணாலும் திட்டுவாங்க. என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணாத போ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வாங்க. 2வது வீட்டில் கூட ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துங்க. அந்த இடத்துல உட்காருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல வந்துருவார். உன் பதிலெல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் தருவார். மனுஷன் கொடுக்குறன்னு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாய் காத்துருங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இதை கேட்குற பிள்ளைகள் இந்த நாளிலே மனம் திரும்பட்ட ஆண்டவரே, கர்த்தருக்கு எது எதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே உடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக, துதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவீராக என்று மனதார இந்த காலை வேலை பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.